நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். எதுக்காக எங்களை வர சொன்ன? என்ன விஷயம்? வரலன்னா ஏதோ பெருசாக கிழிச்சிருவேன் மிரட்டினேன். என்ன விஷயம்னு சொல்லு. மெஸ்ஸில் வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும். மெஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் போக வேணாம். அதை சொல்கிறதுக்கு நீ யார்? மெஸ்ஸோட ஓனர். என்ன முழிக்கிறீங்க? செல்விக்கு இப்போ உரிமையோடு இருக்கிற ஒரே ஒரு உறவு ஹஸ்பண்டுங்கிற உறவு, அது நான் தான். வேற யாரும் உரிமையெல்லாம் கொண்டாட வேண்டியதில்லை. இந்த பார், செல்வி வச்சுக்கொண்டு கொடுத்தாலே உனக்கு ஒரு மெஸ்ஸு, அது வாய் வழியாக சொன்னது தானே? இல்லைனா பத்திரத்தில் எழுதி கொடுத்துருக்காளா? இல்லை. அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த செகண்ட்லேருந்து உங்களுக்கும் செல்விக்கும் எந்த உறவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மரியாதையாக எல்லாத்தையும் விட்டு போயிடுங்க. அது உனக்கு தான். எங்களை வெளியே இப்போ சொல்றதுக்கு நீ யாரியா? செல்வி எங்கள் அக்கா, என் கூட பிறந்ததா அக்காவா? எங்கள் அக்காவை நாங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். பெற்றவங்களே வந்து கேட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டோம். போதுமா? அதனால தானே இந்த பிரச்சனையே. பெற்றவங்களாம் வரமாட்டாங்க, கவலைப்படாதீங்க. யோ, எங்களெல்லாம் என்ன ஒன்றை மாதிரி நினச்சிட்டு இருக்கிறியா? உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாது. பணம் நீ கழுகு தானே, நீ காசு பார்த்தா ஓடுறவன் தானே, நீ ஃப்ராடு. எங்க அக்காயா எந்த காரணத்தாலையும் விட்டுட்டு போக மாட்டோம். இது பாருங்க, வீணா ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா நான் போலீஸுக்கு போவேன். இவ்வளோ நாள் செல்வி உங்களுக்கு பண்ணதுக்கு வட்டியும் முதலமா கொடுக்க வேண்டி வரும். யோ, என்ன மிரட்டுறியா? உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கியா? பாத்தியம்மா எந்த நிலைமை கொண்டு விட்டுருக்கானே. இது தேவையா நமக்கு? இப்போ நிறைஞ்சா போதும். இந்த பஞ்சாயத்தெல்லாம் அவங்க வீட்டில் போய் வச்சுக்க. டயர்டாக இருக்கு. போங்க. நிறுத்துங்க. அந்த ஆளு கத்தி என்ன பிரயோஜனம்? இப்போ செல்வி கிட்ட நமக்கு என்ன உரிமை இருக்கு? இங்க இருக்க பிரச்சனை தான் வரும். அது நிறைஞ்சா வாடா, நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். நீ வாமா, நான் என் வீட்டில் வச்சு காப்பாத்துறேன். யோ, எங்க அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை உயிரோடய விட மாட்டேன். சுமார்ண்ணே, ஏதோ அந்த ஆள் சொல்ற நீயும் போறேங்கிற. எப்படி நம்புறது? இந்த ஆளை நம்பி அக்காவை விட்டு போறதா? இவனை பத்தி தெரியாது, கொலைகாரன் இவன். அக்காவை ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். போக முடியாது. எங்க அக்கா வரட்டும், பேசுவோம், அதுக்கப்புறம் பாப்போம். நீ முதல்ல வெளில போற. போயா, கை வைக்கிற. ஏய் 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 நாங்க போறோம். ஏன் அந்த ஆளுகிட்ட மூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? செல்வி கிட்ட பேசிக்கலாம். நாங்க போறோம். போங்க. போயிட்டானுங்களா? அப்பா, மழை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. குட்டி, அப்பா சொன்னேன்ல எல்லாரையும் துரத்துறேன்னு சொன்னேன்ல, துரத்தி அடிச்சிட்டேன். வா. என்னடா பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? வாங்க உள்ள. வாடா. செல்விமா, இங்க வாங்களேன். என்ன வீட்ல யாரும் இல்ல? எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? எங்க போயிட்டாங்க? அப்பா எல்லாரையும் துரத்தி விட்டாரு. துரத்தி? காவிரிங்க அவர் கூட போயிருக்காளா? இல்ல. அப்ப எங்க போயிருக்கா? வா செல்வி. டாக்டர் என்ன சொன்னாரு? ஸ்டிச்சஸ் பிரிச்சாச்சா? பெயின் ரிலீவர் கொடுத்துருக்காரா? வலி இருக்கா? ஏன் அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு நீங்க யாரு? 1000 தடவை கேட்டாலும் நான் உன் புருஷன் தான் இல்லைன்னு ஆயிடுமா? இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இந்த வீட்டை விட்டு போனாங்களே, அவங்க உன்னை பெத்த அப்பா அம்மாவா? அவங்களுக்கு ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்கா? இல்லை, அதனால தான் உன்னை கஷ்டப்படுத்திருக்காங்க, சுரண்டிருக்காங்க. இனிமே உனக்கு அந்த பிரச்சனை கிடையாது.
உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதான் எல்லாரையும் வெளியே துரத்திட்டேன். உன்னால சொல்ல முடியுமா? விட்ட குறை, தொட்ட குறை, வளர்த்த குறை, பாசம். அதனால நீ சொல்ல முடியாது, நான் ஈஸியாக சொல்லிட்டேன். உன் வீக்னஸை யூஸ் பண்ணி அவங்க ஏமாத்திட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் விட முடியாது. எல்லாம் நல்லதுக்கு தான் விடு. கடவுளை பார்த்து இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. நான், நீ, குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். அவங்களாம் போயிட்டாங்களே, இனி உன்னை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு பயப்படாத. நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன். வெளியே போங்க, முதல்ல வெளியே போங்க. ஏன் செல்வி, இந்த பார், இப்போதைக்கு இருக்கிற ஒரே சொந்தனா என்ன அனுப்பிட்டு நீ அனாதையா இருக்க போறியா? உங்களால ஒரு சொந்தம் ஏற்படுதுன்னா அதுக்கு நான் ஒரு அனாதையாவே இருந்துட்டு போயிடுறேன். முதல்ல வெளியே போங்க, நீங்க போங்க வெளியே. காவேரி, ஜிஜே, பாரு பாரு, நீ தானே சொன்ன அம்மாவை எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்கன்னு. நான் நல்லது சொன்னா கேட்க மாட்டேங்கிறேன். ஜிஜே, அந்த குழந்தை மனசை பாய்சன் பண்றீங்க. முதல்ல போங்க வெளியே. காவேரி, நீ சொல்லு. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்கன்னா இங்க என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவேன்? கழுத்தை பிடிச்சி தள்ளுவியா? ஆமா பண்ணுவேன். போங்க வெளியே. நான் போலேனா என்ன கொன்னுருவியா? செய்வேன். ஐயோ ஐயோ ஜிஜே, உங்க டார்ச்சர் என்னால தாங்கிக்க முடியல. இத பாருங்க, இன்னொரு தடவை அது இதுன்னு சொல்லிக்க நின்றுட்டு இருந்தீங்க, நான் கண்டிப்பா அதையும் செய்வேன். போக வெளியே. ஏன்பா தொந்தரவு கொடுக்குறீங்க? யாரா யாரா தொந்தரவு கொடுக்கறது? நான் பெத்த பசங்களை என்கிட்ட பிரிச்சு தொந்தரவு கொடுக்கறது இவதான். டார்ச்சர் பண்றவ இவதான். நான் போக முடியாது, நான் போக முடியாது, போக மாட்டேன். ஜிஜே, அசிங்கமா இல்ல உங்களுக்கு? போக வெளியே. அசிங்கமா இருக்கு ஜிஜே. நான் போக முடியாது. போங்க ஜிஜே. எல்லாரும் ஏமாத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. தயவு செஞ்சு வெளியே போங்க. போங்கப்பா. காவேரி, அப்பா, அம்மா டிஸ்டர்ப் ஆகிறாங்களே, ப்ளீஸ்ப்பா போங்க. போக ஜிஜே. இரு, போறேன். நான் உனக்காக இல்ல, காவேரிக்காக போறேன். நீ சொல்றேன்னு போறேன்டி. உங்க அம்மா என்ன கழுத்து பிடிச்சி தருவேன், கொலை பண்ணுவேன்னு சொன்னாங்களே, அதுக்காக நான் வெளியே போறேன். போங்க. ஆனா நான் வருவேன். போங்க வெளியே. மறுபடியும் அவங்கள வீட்டுக்குள்ள விடாத, அந்த கூட்டத்தை சேர்க்காத. வெளியே உன்னை ஏமாத்துவாங்க. யூ ஜிஜே, கெட் அவுட். காவேரி, நான் அப்பப்போ வந்து கூட்டிட்டு போவேன். அதுக்கு வரலாம்ல. இப்ப போறேன். எங்கடா போனாங்க? நெடுஞ்சிரும் வீட்டுக்கு. ஐயோ, போய் போன் எடுத்துட்டு வா. உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு, கொண்டாடா. ஆனாலும் ஜிஜே இவ்ளோ பெரிய அயோக்கியனா இருப்பான் நான் நினைக்கவே இல்லைங்க. ரொம்ப டூ மச்சா பண்றான், பார்க்க சைக்கிள. ஹலோ, நான் செல்வி பேசுறேன். சொல்லுங்க. நிரஞ்சன் இருக்காடா? இருக்காரு. அவனை பேச சொல்லு. என்ன விஷயம் சொல்லுங்க. நீ போன கொடு. என்ன விஷயம் நான் கேட்க கூடாதா? அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா? ஏய், போன குறி. நான் நிரஞ்சன் பேசுறேன். என்னடா, எப்போ அக்கா நான் நிரஞ்சன் பேசுறேன்னு சொல்லுவேன், இப்ப அக்கா மிஸ் ஆகுது. அது அக்கா, நான் கொஞ்சம் மூட் அவுட்ல இருந்தேன்க்கா. சொல்லுக்கா. நீங்க எல்லாரும் இங்க வாங்க. இல்லைக்கா, வேணாம். அந்த ஆள் இவ்வளோ தூரம் பேசுனதுக்கப்புறம் நாங்கள் அங்கே வந்தால் நல்லா இருக்காதுக்கா. எங்களுக்கு ரோஷம் இருக்குல்லக்கா. எங்களை ரோஷத்தோடு வளர்த்ததே நீ தானேக்கா. அப்ப வரமாட்டியா? இல்லைக்கா, நாங்கள் வரல. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. போன அவங்க கிட்ட கொடு. அதை தரேன். ஆமா. என்னப்பா? உன்கிட்ட பேசணுமா? செல்வி, அம்மா நீங்க எல்லாரும் கிளம்பி இங்க வாங்க. எப்படி பிள்ளை வர்றது? அந்த புறம்போக்கு அதான் அந்த ஜிஜே எங்க எல்லாரும் வீட்டை விட்டு துரத்திட்டான். ரொம்ப கேவலப்படுத்திட்டான் பிள்ளை. அவரை நான் வெளியே அனுப்பிச்சிட்டேம்மா. வெளியே அனுப்பிச்சிட்டியா? எனக்கு தெரியும் பிள்ளை, நீ ரொம்ப நல்லவ. ஆனா அந்த இன்டர்நேஷனல் ஃப்ராட் சும்மா இருக்க மாட்டான் பிள்ளை. மறுபடியும் வருவான், கேவலப்படுத்துவான். இனிமே உன் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு இங்க எல்லாரும் சொல்றாங்க பிள்ளை. யாரும் வரமாட்டாங்க. நீங்க சொன்னா எல்லாரும் வருவாங்கப்பா. நீங்க நிரஞ்ச கிட்ட சொல்லுங்க, பிரபஞ்ச கிட்ட சொல்லுங்க, மலர் கிட்ட சொல்லுங்க, எல்லார்கிட்ட சொல்லுங்க. என் தம்பி தங்கச்சி எல்லாரும் இங்க வரணும். நான் உங்க கிட்ட பேசணும். மலரையா? எப்படி பிள்ளை? இந்த ராத்திரில போன் பண்ணா அவ புருஷன் அந்த கொட்டாங்குச்சி தலையன் தானே போன் எடுப்பான். சரிம்மா, காலையில வாங்கம்மா. ஆனா எல்லாரும் வரணும். எல்லாருக்கிட்ட நான் பேசணும். சரி புள்ள, நான் சொல்றேன். ஆனா பாரு, எனக்கு என்னவோ படபடபடன்னு. நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு. அந்த புறம்போக்கு திரும்பி வந்தாலும் வருவான். பத்திரமா கதவை பூட்டிட்டு படுத்துக்கோ. காலையில வரோம்.
சரிம்மா. செல்வி மாங்க பூஜை ரூம்ல இருக்காங்க. அக்கா அம்மா, வாடியம்மா வா. தனி கட்டுறானி. இங்க என்னென்னமோ நடந்து போச்சு. நாங்களாம் தவியா தவிச்சிட்டு இருக்கோம். நீ பாட்டுக்கு ஜாலியா தங்கம் அப்பா, அக்கா எதுக்காக வர சொன்னாங்க? தெரியலம்மா, எல்லாரையும் வர சொன்னா. ஆனால் மது மட்டும் கம்பெனியில் லீவ் கிடைக்கலன்னா பெங்களூர் இருந்து வர முடியல. என்னப்பா நடந்தது? எவ்வளவோ நடந்து முடிஞ்சிருச்சுமா. அதான் என்னன்னு கேக்குறேன். ஆமாம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. அக்கா இதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்கள யாரும் கஷ்டப்படுத்தாதீங்கப்பா. இல்லைம்மா, அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறோம். ஆனால் விதி விட மாட்டேங்குதம்மா. அம்மா, நீ அந்த ராட்சசங்கிட்ட தனியாக கிடந்து போராடிட்டு இருக்கியே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லைப்பா. என்னைக்கு என் பேச்சை கேட்டு சொந்த அப்பாவையே வீட்டை விட்டு துரத்துனானோ அன்னைக்கே முழுசா என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டான். இப்போ நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். ஏதாவது பண்ணி மாட்டிக்காதம்மா, கொலகாரங்கம்மா அவங்க. நான் நேரடியா எப்பவுமே எதுலையுமே தலையிட மாட்டேன்ப்பா. எல்லாமே மனசுல அடிக்கிற விஷயம்தான். அவன் மனசுல ஆழமா அடிச்சு அவனே அவங்க அப்பாவை சாகடிப்பான். அப்பனை கொன்னவனை நானே போலீஸ்ல காட்டி கொடுப்பேன். அம்மா, இது எதுவும் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது. உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான்ப்பா தெரியும். தயவு செஞ்சு மனசுலயே வச்சுக்கோங்க. ம். ம், na 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 na
எல்லா உண்மைகளும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துடுச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனசுல என்னை விட்டு போகணும்னு எண்ணம் வந்துருச்சு. அவர் என்ன பண்ணிருந்தாலும் நீங்க போயிருக்க கூடாது. போயிட்டீங்கல்ல. செல்விமா, நான் பேசிடுறேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் பேசாதீங்க. என்னை சுத்தி எது நடந்தாலும் இந்த ஜென்மத்துல நான் உங்களுக்கு சொந்தம்தான். அக்கா அக்கான்னு என்னை சுத்தி வந்தவங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். உங்க எல்லாருடைய மனசுலயும் என்னென்னமோ ஓடி இருக்கும். அதுவும் குறிப்பா நேத்து நீங்க எல்லாரும் ரொம்ப யோசிச்சிருப்பீங்க. நான் இனிமே உங்க கூட இருக்க மாட்டேன், உங்களை விட்டு போயிடுவேன்னு கூட நினைச்சிருப்பீங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம், எல்லாரும் கஷ்டப்பட்டோம். இப்ப எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த சூழ்நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு போன யாராவது வந்து சொன்னா வாழ்க்கைய பத்தின பயம் எல்லாருக்கும் வரும். எனக்கும் வந்தது. ரொம்ப அழுத, யோசிச்சேன். என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். எனக்கு எந்த புது உறவும் வேண்டாம். என் தம்பி தங்கச்சிகளோட கடைசி வரைக்கும் இருந்துட்டு போலான்னு முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனா நமக்கு இடையில இருக்கிறவங்க, தூரமா இருந்து இந்த பிரச்சனையை பாக்குறவங்க எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு விதமா பேசுவாங்க, குழப்புவாங்க. அந்த குழப்பத்தினால நீங்க பாதிக்கப்படக்கூடாது. உங்க மனசுல இருந்து நான் கொஞ்சம் கூட இறங்கிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு கூட நான் எப்போ எடுத்த முடிவு தான். ஆனா இன்னைக்கு சொல்ல வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலையும் வந்துடுச்சு. அதனாலதான் நான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். என் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் எல்லாத்தையுமே என் தம்பி தங்கச்சிங்க மேல சரிசமமா பிரிச்சு எழுதி வச்சிருக்கேன். வக்கீல் சார், வேணா பிள்ளை, யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டாம். என் பிள்ளைங்களா வசதியா சொத்து பத்தோட வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கேன். ஆனா சத்தியமா சொல்ற பிள்ளை, அவங்கள விட நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. யாருக்கும் எதுவும் கொடுக்காத பிள்ளை, கொடுக்காத. என்னக்கா முடிவுது? பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இதெல்லாம் உன்னுடையது, நீ சுயமா சம்பாதிச்சது. உன்னுடைய உழைப்பை எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னால் இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏதோ எங்களுக்கு வேலை கொடுத்த, செலவுக்கு பணம் கொடுத்த, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது நியாயம். ஆனா இப்போ இதெல்லாம் அநியாயம். என்னால் ஒத்துக்க முடியாது. தம்பி சொல்றதாக்கா கரெக்ட். நான் கூட சில நேரத்தில் புத்தி தடு மாதிரி பொண்டாட்டி சொன்னதே அம்மா சொன்னதையும் கேட்டுட்டு நீ வச்சுக்காட்டு கொடுத்ததெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். நீ இப்படி தர்றதாக்கா எங்களை பிரிச்சு விடுற மாதிரி தெரியுது. நீ எப்பவும் எங்க அக்காவா இருக்கணும்னா இதெல்லாம் உன் கையில தான் இருக்கணும். எங்களுக்கு வேணாம், நான் வரேன். நிரஞ்சா, இல்லக்கா, இது வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த விஷயத்துல நான் கேட்க மாட்டேன். நான் வரேன். நிரஞ்சா, வேணாக்கா, எங்களுக்கு எது வேணாக்கா, விட்டுருக்கா. இப்ப எதுக்காக குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? அவங்க சொல்றதா சரி. நேத்து ஜிஜே வந்து விரட்டு மாதிரி மறுபடியும் வந்து கலாட்டா பண்ண மாட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இங்க பாருங்க, இப்ப யாரும் யாரையும் விட்டு பிரிய போறது இல்ல. எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்க போறோம். அண்ணன் முடிவு தான் என் முடிவும். எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னாச்சு உனக்கு? இப்ப எல்லாம் ஒழுங்கா தானே நடந்துட்டு இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். மெஸ்ல வேலை இருக்கு, நான் வரேன். பிரபஞ்சன்,
எனக்கு வேலை இருக்குக்கா, நான் கிளம்புறேன். பிரபஞ்சன், நான் சொல்றது கேளு. கொஞ்சம் இரு, நான் சொல்றது கேளு. வேண்டாம்க்கா, பிரிச்சு விட்டுறாத. அக்கா வேண்டாம்க்கா, நீ தப்பு பண்ற. இதனால நாளைக்கு உனக்கே பிரச்சனை வரும். இதெல்லாம் வேண்டாம். எதுவும் வராது, நான் சொல்றது கேளுங்க. பாதுகாப்பு 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 இந்த நிலைமை கொண்டு விட்டுட்டாடி. இப்ப எங்க அக்கா எந்த பாதுகாப்பும் இல்லாம தனிமரமா நிக்கிறாங்க. அவங்கள யார் பாத்துக்கிறது? இங்க பாருங்க, இப்படி கண்ணு மூடிட்டு குதிக்காம ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பாருங்க. என்னால எங்க அக்கா விஷயத்தில் நிதானமா யோசிக்க முடியாது. எனக்கு எங்க அக்கா தான் முக்கியம். வாடி. நான் ஏய், வரல, விடுங்க. உனக்கு மரியாதை வந்துரு. இல்ல கொன்னு போட்டு உடனா. வாடி. எங்க கூட்டிட்டு போறீங்க? வேணாம். இருக்கிறதெல்லாம் இவங்களே பிரிச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் நான் மட்டும் நடுத்தரவுல நிக்கணுமா? ஏண்டி பேய் ஆளையற? வாடி, நான் பாத்துக்கிறேன். வாடி. நீங்க என்ன பாத்துப்பீங்க? மறுபடியும் கூட்டிட்டு போய் மாவு கடையில மாவாட்ட வைப்பீங்க. என்னால அப்படி எல்லாம் வாழ ஏன் முடியாது. உன்னால முடியாதா? பல்லுகள் எல்லாம் உடைச்சிரும். வாடி. நான் வர முடியாது. ஏய், வேணாம். வா. விடுங்க, உங்க புள்ளை பிடிங்க. இந்தாங்க, பிடிங்க. இப்படி ஒரு மனுஷனை கட்டி தொலைச்சிட்டேனே, நான் போய் நிக்கிறேன். எல்லாம் தலையெழுத்து. போடி. வாங்க. கண்ணு முன்னாலிக்கா. வர்றா. எல்லாருமே எங்க அக்காவை ஏமாத்துறாங்கடா. அவங்க சொத்தை புடுங்குறதுலயே குறியா இருக்காங்கடா. நான் செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. நேரம் வரும்போது உங்களுக்கே அன்னைக்கு அக்கா செஞ்சது சரிதான்னு தெரிய வரும். ப்ளீஸ், இனிமே நீங்க யார்கிட்டயும் அவமானப்படக்கூடாது. நீங்க அவமானப்பட்டா நான் அவமானப்பட்ட மாதிரி. என் மனசுக்கு இதுதான் சரின்னு படுது. எந்த வேறுபாடு இல்லாம நீங்க என்னை ஏத்துக்கிறதா இருந்தா தயவு செஞ்சு இதை வாங்கிக்கங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ இந்தா வாங்கிக்க. பாவம் அவன். ரொம்ப சண்டை போடாத. அக்கா வேணாம்க்கா, நான் உன் கூட தானே இருக்கேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்க்கா. அக்கா எனக்கு வேண்டாம்க்கா. அக்கா வேண்டாம். நான் சொல்றது கேளு, வாங்கிக்க. இந்தாப்பா. அக்கா வேண்டாம்க்கா. என்னக்கா, எதுக்கு ஏன்க்கா எங்களை பிரிச்சு விடுற? எல்லாம் எப்பவும் போல ஒன்னா இருக்கலாம்க்கா. இது வேண்டாம், எனக்கு வேண்டாம். வேண்டாம். நான் சொல்றது கேளு, இல்ல, நான் வாங்கிக்க மாட்டேன். நான் சொல்றது கேளு. வேண்டாம்னு சொல்றேன்ல, விடு. எனக்கு வாங்கிக்க. மலர், வாங்கிக்க. இந்தாங்கப்பா. அம்மா வேண்டாமா இதெல்லாம்? இப்பதான் என் மனசு லேசா இருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். அதை மறுக்காம நீங்களே எனக்கு கொடுக்கணும். இனிமே அப்பா அம்மா 2 பேரும் என் கூட இருக்கணும். கடைசி வரைக்கும் அவங்களுக்கு பொண்ணா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மது மகி கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் கூட இருக்கட்டும். நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு அப்படியெல்லாம் நீங்க பயப்படாதீங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்களுக்குள்ளேயே தான் இருப்பேன். இப்ப இருக்கிறத வச்சு நாங்க வாழ்ந்துக்கிறோம்.
இதுல உங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே? அவங்க என்னம்மா சொல்றது? நாங்க உங்க கூட தான்ப்பா இருப்போம். தகா வாப்பா. என் பொண்ணு. அம்மா செல்விமா, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் கடைசி வரைக்கும் நாங்க இருக்கோம்மா உங்க கூட. நாங்க சாகர வரைக்கும் உன் கூட தான் பிள்ளை இருப்போம். உன் கூட தான் இருப்போம். அது போதும், அது போதும். அந்த சந்தோஷம் போதுமா? எங்க போயிட்டு வர மலர்? நான் எங்க போனாலும் உங்க நல்லதுக்காக தானே நம்புவீங்கல்ல? கண்டிப்பா நம்புறேன். எங்க போன? எங்க அக்கா வீட்டுக்கு. செல்வி வீட்டுக்கா? நமக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் என்ன? அவன் உக்காங்கிறது நீ மறந்துடும் தானே? என் அப்பா வேணா புத்தி தடுமாறி என்னை விட்டு போயிருக்கலாம். ஆனா செல்வி எனக்கு எதிரிதான். அவளுக்கு உனக்கு எந்த சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன்ல. நீங்க வாயால சொல்றீங்க, ஆனா கடவுள் நிஜமாவே இல்லாம பண்ணிட்டாரு. என்ன சொல்ற நீ? நீ சொல்றது நிஜமா? நிஜமா? 100%. யோ யோ, தேங்க்ஸ், தேங்க் காட். என் எதிரி அனாதை ஆக்கி அவளுக்கு யாருமே இல்லாத ஆக்குன அந்த கடவுளுக்கு நன்றி. இந்த நாள் வரைக்கும் சுத்தி இருந்த சொந்தம் தானே அவளுக்கு பலமே. அந்த பலமே இல்லாம போச்சுன்னா நான் என் எதிரியை ஈஸியா அழிச்சிடும். அப்புறம் அங்க என்ன நடந்தது? எதுக்கு மலர்? என்கிட்ட பணம் இல்லையா, சொத்து இல்லையா, என்ன இல்ல? என்கிட்ட இருக்கிறதே என்னால கணக்கு பார்க்க முடியல. அவ ஏதோ கொடுத்தாலும் பிச்சை வாங்கிட்டு வந்திருக்க. என்ன அவமானப்படுத்திட்ட மலர், அவமானப்படுத்திட்ட. மரியாதை போய் இதை அவகிட்ட திருப்பி கொடுத்துட்டு வா, இல்ல நானே போய் அவன் மூஞ்சில வீசி எரிஞ்சிட்டு வந்துடுறேன். நில்லுங்க, அவசரப்படாதீங்க. இதுவும் உங்க நல்லதுக்கு தான். என்ன சொல்ல வர? அவகிட்ட இப்ப எதுவுமே இல்ல. அவகிட்ட இருந்தது எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு வெறும் ஆளா நிக்கிறா. நீங்க சொன்ன மாதிரி இதை நான் வேண்டான்னு கொடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ இதை வச்சே பெரிய ஆள் ஆயிடுவா. அவ எதுவுமே இல்லாம இருக்கணும், நீங்க அவளை ஜெயிக்கணும். அதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நான் நினைச்சது தான் செய்வேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க இஷ்டம். அவசரப்படாம நான் சொன்னதை நிதானமா யோசிச்சு பாருங்க. இதுல ஒரு பெரிய நியாயம் இருக்கிறது உங்களுக்கே புரியும். நான் சொல்றத நீங்க செய்யுங்க. அவளை இந்த ஊர்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இல்லாம பண்ணி நீங்க ஜெயிச்சிடலாம். என்ன பண்ணணும் மலர்? சொல்றேன், ஒன்னொன்னா பொறுமையா சொல்றேன். ஆமா, நமக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்குன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் யார் பேர்ல இருக்குன்னு தெரியுமா? டெஃபினட்டா என் பேர்ல தான் இருக்கும். எல்லாமே எனக்கு தான். ஆதாரம் வேணும். எல்லா சொத்தும் உங்க பேர்ல தான் இருக்குன்றதுக்கு ஆதாரம் வேணும். அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு மலர். ஒரு நிமிஷம்.
நம்ம வீடு முழுக்க தேடிட்டேன். நீங்க சொல்ற மாதிரி எந்த டாக்குமெண்ட்ஸும் இங்க இல்லை. உங்க அப்பா எந்நேரமும் வந்து நம்மளை வீட்டை விட்டு துரத்தலாம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சார் போஸ்ட். மலர், இந்த லெட்டர் உன் பேருக்கு வந்திருக்கு. ஆமா, என் பேருக்கு தான் வந்திருக்கு. யாருன்னு தெரியலையே. சொத்தெல்லாம் என் பேர்ல தான் இருக்கு. நீ இப்போ இருக்கிற வீட்டை உன் பேர்லயே எழுதி வைக்கிற. நீ கவலைப்படாத. என்னைக்கு என்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பினானோ அண்ணலிருந்து அவன் என் புள்ள இல்லை. அவனை நான் தலைமுழுகிட்டேன். அவரா இருங்க, வேண்டாம். ஏன் பொண்டாட்டிக்கு சொத்து எழுதி வைக்க அவன் யாரு? ஐயோ, சாக்கடையில கல் வீசி எறிஞ்சா அந்த சேரு நம்ம மேலதான் தெரிக்கும். நீங்க பேசாம இருங்க. எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஏன் என் அப்பா இப்படி தலைகில மாறினாலும் எனக்கு புரியலையே. அவனுக்கு மென்டல் பிடிச்சிருச்சா? அவர் அப்படிதான் விட்டு போங்கல. இது பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது நடந்தது என் அப்பான்னு கூட நான் பார்க்க மாட்டேன். அவனை நான் அழிச்சிடுவேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. வாயால சொன்னா பத்தாதுன்னு எப்போ ஓரவில்லைன்னு ஆயிப்போச்சு அப்பவே சட்டபூர்வமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துறேன்னு எல்லாத்தையும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்றீங்க? தாமரையோட குழந்தைங்க வேற அவங்க கூட இருக்காங்க. அவங்கள வளர்க்கணும், படிக்க வைக்கணும். இன்னும் எவ்வளவோ செலவுங்க இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? தெரியல. கேட்டா நான் சொன்னதை செய்யுங்க, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இருக்கிற சொந்தம் தான் இல்லாம போச்சு. இவ்வளவு நாளா எனக்கு இருந்த சொந்தத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு அப்பாவையும் அம்மாவையும் கேட்டாங்க. நாங்க எதுவுமே பேசல. அப்பாவும் அம்மாவும் அக்காவோட இருக்க சம்மதிச்சிட்டாங்க. பாத்தியாடி, எங்க அக்கா கொடுக்கவே மாட்டாங்க. சொந்த தம்பி இல்லைன்னு தெரிஞ்சோடனே தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு சொன்னீங்க. பெத்தவங்களே செத்த பிறகுதான் சொத்துன்னு எழுதி வைப்பாங்க. ஆனா இப்பவே எங்க அக்கா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம எல்லாத்தையும் எங்களுக்காக பிரிச்சு கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு அப்பா அம்மா மட்டும் போதும்னு சொன்னாங்க பாரு. அவங்க தெய்வண்டி. இது பாருங்க, இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு தான். நமக்குன்னு யாரும் இல்லைன்னு யாரும் நினைச்சிட கூடாதுன்னு தான் இத்தனை கோடி பேரை கடவுள் படைச்சிருக்கான். அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க உங்க அக்கா தான். அது இந்த ஜென்மத்துல யாராலையும் மாத்த முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க. இன்னொரு தடவை கூட அவங்க நம்மளோட வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேணும்னா நான் வந்து பேசுறேனே. விட மாட்டாத்த. எங்க அக்கா எவ்வளவு தூரம் போனாலும் உங்க பின்னாடியே தொடர்ந்து போவேன். 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டு இருந்தேன்னு முதலாளியாக்கி அழகு பார்த்தது எங்க அக்கா. அவங்க கஷ்டப்பட நான் விட மாட்டேன். நேரடியாவோ மறைமுகமாவோ அவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன். இருப்போம்னு சொல்லுங்க. என்ன பேச்சே காணோம்? எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்தோடனே பேச்சே நின்று போச்சோ? மயிலாப்பூர் பிரான்ச்சை தானே கொடுத்துருக்காங்க. டி நகர் பிரான்ச்சை வாங்கிட்டு வந்திருந்தா இன்னும் வருமானம் அதிகமாக வந்திருக்கும். உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. போய் சாமி படத்தை எடுத்து போட்டு எங்க அக்கா படத்தை எடுத்து வச்சு கும்பிடு. உங்க அக்கா கொடுத்திருந்தாலும் கொடுக்க வச்சது சாமி தானே. இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். கடவுள் நேரடியா வந்து கொடுக்க முடியாது. அதனால கொடுக்கறவங்க தான் கடவுள். அவங்க ரூபத்துல தான் கடவுளை பார்க்கணும். இந்தா வச்சுட்டு சந்தோஷமா இரு. உனக்கு தான் எவ்வளவு கிடைச்சாலும் சந்தோஷமா இருக்காதே.
அன்னைக்கு மட்டும் இவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க 2 பேருமே இல்லை. ஊரே பயப்படுற அந்த மனுஷனை எதிர்த்து இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சு உங்களை வாழவும் வச்சு என் குடும்பத்தை காப்பாத்தின செல்விக்கு கண்டிப்பா எந்த கஷ்டமும் வராது. வரவும் நாம விடக்கூடாது. பிரபா, எல்லா பிரச்சனையும் ஏதோ ஒரு புள்ளியில இருந்தா ஆரம்பிக்கும். ஆனா அதே பிரச்சனை வேற ஒரு புள்ளியில முடிஞ்சிரும். இந்த பிரச்சனைக்கு முடிவு அவங்கள பெத்த அம்மாவோட அண்ணி சேர்றது தான். கண்டிப்பா நடக்கும், பாருங்களேன். நடக்கணும். எங்க அக்கா சந்தோஷமா இருக்கணும். செல்விங்கிறவங்க அவங்கள பார்க்க ட்ரை பண்ணாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் ஜிஜே தடுத்துட்டார் சார். ஜெயிலுக்கு வந்தாரு. ஆனா மாயான்றவங்கள பார்த்தாரு. தாமரை மேடம் மிரட்டினாங்க சார். ஆள் வச்சு அடிப்பேன்னு சொன்னாங்க சார். கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, டீலர்ஸ்க்கு அனுப்புகிறோம் சார். எங்களுக்கு வேற என்ன சார் தெரியும்? அது மட்டும் இல்லை சார், தாமரை மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்ய வேண்டியதான் எங்கள் டியூட்டி சார். அவங்க தான் சார் எல்லா முடிவும் எடுப்பாங்க சார். ஒரு கம்பெனியில் முதலாளி சொல்கிறது தான் தொழிலாளிங்களாம் செய்வாங்க. தாமரை என்ன சொன்னாலோ அதை தான் ஒர்க்கர்ஸ்லாம் செஞ்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல் டீன், ஜெயிலர், பப்ளிக் இவங்க வாக்குமூலத்தில் ஒரு நம்பகத்தன்மை இருக்குது. டீலர் இன்சார்ஜ், தாமரையுடைய கம்பெனி மேனேஜர் மிஸ்டர் கோவிந்த், தாமரையுடைய ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஜிஜே, இவங்க வாக்குமூலத்தில் எல்லாம் முரண்பாடுகள் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் மிஸ்டர் ஜிஜேவை விசாரணை பண்ணணும். கண்டிப்பாக ஆஜராகணும்னு சம்மன் அனுப்புங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என்ன எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல உங்களை பார்த்து. ஆனா நான் உங்களை பார்க்க வந்த காரணம் வேற. நீங்களே ரொம்ப வேதனையில் இருக்கீங்க. எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். யோசிச்சு பார்த்தேன். நம்மளை சுத்தி நடக்கிறது, நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே நீங்க காரணம் இல்லைங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எனக்குன்னு இருந்த உரிமை போயிடுச்சு. அண்ணி போனதுக்கு அப்புறம் இன்னும் சுத்தம். மொத்தமா எல்லாமே மறைஞ்சிடுச்சு. ஏதாவது ஒண்ணுன்னா சொல்லி அழறது கூட யாருமே இல்லை. பாருங்களேன், எவ்வளவு அழகா கூட்டமா இருந்த குடும்பம் இப்ப தனித்தனி தீவு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணனை பாத்தீங்களா? சுத்தமா மாறிட்டாரு. ஒரு சர்வாதிகாரி மாதிரி. அவருக்கு அவர் மட்டும்தான். எதை பத்தியும் கவலைப்படுறதில்ல. பயமா இருக்கு அண்ணே. இப்படி போச்சுன்னா எந்த உறவும் நமக்கு இல்லாம போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஆறுதலா இருக்கிறதுக்காகவாவது ஒரு உறவு வேணும் அண்ணே. அண்ணே, நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தின அவமானத்தெல்லாம் மறந்துட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துப்பீங்களா? என்ன ரஞ்சினி பெரிய பெரிய வார்த்தை சொல்ற? குடும்பம்னாலே இந்த மாதிரி பிரிவுகள் சேர்றது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இதுல யாரையும் குறை சொல்ல முடியாது. காலம்தான் இந்த பிரிவு ஒண்ணு சேர்க்கும். நீ உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
ஆமா, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு என்னை பார்க்க வந்திருக்கீங்களே, என்ன? என்ன? இல்ல வேண்டாம் நீ. ஏற்கனவே உங்களுக்கு நிறைய பிரச்சனை. இப்போ இதை சொல்லி இன்னொரு புது பிரச்சனையை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பல. முடிஞ்ச வரைக்கும் நானே சமாளிச்சுக்கிறேன். அதுக்கு மேலேயே முடியலன்னா நான் உங்ககிட்ட தான் வரணும். என்னன்னு சொல்லு ரஞ்சினி. வேண்டாம் வேண்டாம் செல்விமா, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். ஆமா அண்ணே, இப்போ நான் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினதுலேயே மனசு லேசாயிடுச்சு. பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்ககிட்ட தான் வருவோம். எதுக்கு இக்கட்டான சூழ்நிலை வர வரைக்கும் பிரச்சனை வளர்க்குறீங்க? முதலே சரி பண்ணிடலாம்ல. இது அப்படிப்பட்ட விஷயம் இல்லையா அண்ணி? அதெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் போயிடுச்சு. நடந்ததை மறந்துடலாமா, இல்ல நடந்ததுக்கு நாம தான் காரணம்னு சொல்லிடலாமாங்கிற குழப்பம். பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ முதல்ல அது செய்யுங்க. நாங்க அப்புறம் வரோம் அண்ணி. வாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.